தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அதனை அவர்கள் பாரிய அளவுக்கு மாற்றி விடுவார்களாக இருந்தால் இந்த பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துகின்ற செயல்பாடு பாதிக்கப்படும் என்கின்ற ஒரு அச்சம் எனக்கு இருந்தது. அவ்விதம் இடம்பெறவில்லை. மாறாக இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவுடைய செயல் திட்டங்கள் முழுமையாக கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதை பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்படும் போன்றதான சிக்னல் தான் கிடைக்கின்றது. அந்த வகையில் நான் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த 4 மாத செயல்பாடுகள் குறித்து மகிழ்ச்சி அடைந்ததாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் கூறுகின்ற கூட இந்த புதுசாக வந்திருக்கிற அரசாங்கத்தை நாங்கள் விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது. எவ்வளவுதான் அவர்களுக்கான அந்த சந்தர்ப்பத்தையும் அவர்களுக்கு இந்த இந்த சந்தேகத்தினுடைய நன்மையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருந்தாலும் கூட, எனக்கு உதாரணமாக அரசு உத்தியோகர்களுடைய செயல்பாடுகள் காரணமாக எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று கூறுவதாக இருந்தால் ஒரு அரசாங்கம் தேவையில்லை என்பதுதான் என்பிபி தேர்தல் முதல் கூறியிருந்தாங்க. இப்ப அதே எக்ஸ்கியூஸ் தான் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதன் காரணமாக அப்படியாக இருப்பதாக இருந்தால் ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்ற விமர்சனத்தை எதிர்கட்சிகள் முன்வைக்கலாம். இப்ப இதுல முக்கியமான ஒரு ஒரு பிரச்சனையா நான் பார்க்கிறது என்னன்னு சொன்னால், அரச ஊழியர்கள் நண்பர் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து ரெண்டு கிழமையில நான் எழுதிய ஒரு ஆங்கில கட்டுரையில சுட்டி காட்டியிருந்தேன். இந்த அரசாங்கத்துடைய பிரதானமான சேலஞ்சா இருக்க போறது என்னன்னு சொன்னால், இந்த மாற்றத்தை கொண்டு வருவது என்பது அரசியல் ரீதியான கட்டமைப்பு மாற்றம் மட்டுமல்ல, ஆனால் அரசாங்கம் செயல்படுகின்ற கலாச்சார ரீதியான மாற்றத்தையும் சேர்த்துதான் அதை மீன் பண்ண வேண்டும். அதையும் தான் செய்ய வேண்டும். இந்த அரசியலமைப்பை மட்டும் மாற்றி சரி வராது. மாறாக நாங்கள் இந்த கலாச்சாரத்தையும் மாற்ற வேண்டும். கலாச்சாரத்தை மாற்றத்தில் இருக்க பிரதான பிரச்சனைன்னு சொன்னால், இந்த கலாச்சாரத்தினுடைய முக்கியமான பகுதியாகிய அரசு ஊழியர்கள் தான் இந்த அரசாங்கத்தினுடைய பிரதானமான வாக்காளர்கள். அவர்கள் தான் அந்த அரசாங்கத்தினுடைய பிரதானமான ஆதரவாளர்கள். உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற தேர்தலையும் ஜனாதிபதி தேர்தலையும் 60-65% அதிகமாக போஸ்டல் ஓட்ஸ் எல்லாம் என்பிபிக்கு போன வாக்குகள் தான். ஆகவே தங்களுடைய ஆதரவாளருக்கு எதிராக அவர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்ற ஒரு சந்தேகம் எனக்கு அப்பவே இருந்தது. அதை நான் ஒரு கட்டுரையில சுட்டி காட்டியிருந்தேன். அந்த சூழ்நிலை தான் இப்ப காணப்படும். இப்ப நீங்க வந்து அரசு அதிகாரிகள் இவர்கள் செய்கின்ற இந்த மாற்றத்தை எதிர்க்கின்ற போது, ரெசிஸ்ட் பண்ணுகின்ற போது அவர்களுக்கு எதிராக நீங்க எப்படி செயல்படுவது? ஏனெனில் அவர்கள் தான் உங்களுடைய பிரதானமான வாக்காளர்கள். இப்ப அவர்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வதாக இருந்தால் எதிர்வரும் காலங்களில் வர தேர்தல்களில் நீங்கள் பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். அதன் காரணமாக ஒன்று இந்த இந்த இவ்வளவு காலம் அனுபவம் வாய்ந்த அந்த கட்டுரையில சொல்லியிருந்த ஒரு ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், உலகத்திலேயே மிகவும் கரப்ஷன் கூடிய கரப்டான அரச நிர்வாகங்கள்ல ஒரு நிர்வாகம் தான் இலங்கையினுடைய நிர்வாகம். இப்ப வந்து ஒரு லஞ்சம் கொடுக்காம ஒரு விஷயத்தை பெரும்பாலான செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க போறது இல்லை. அந்த விதமான கரப்டான ஒரு சிஸ்டத்தை மாற்றுவது இலகுவாக இருக்க போவதில்லை.